சண்டை நடக்கக்கூடாது குடும்பத்திலே. ஒருவர் மற்றவரை எப்போதுமே விளங்கி வாழணும். ஒருவர் மற்றவரின் தன்மையை புரியணும். நம்ம மனைவி எதை பிரியப்படுவாள், நம்ம மனைவிக்கு எதெல்லாம் இன்பம் அளிக்கும், ஒரு கணவன் புரிய வேண்டும். நம்முடைய கணவர் எப்படி இருப்பார், எப்போது எப்படி மாறுவார், ஒரு மனைவி புரிய வேண்டும். இது புரிதலை பெற வேண்டிய ஒரு பாடம். என் பெருமான் சொல்வார்கள், ஆயிஷா உங்களை நான் நன்கு புரிந்தேன் என்றார்கள். ஆயிஷாவை புரிவது கூட மார்க்கமாக்குகிறார்கள் மாநபி. உங்களை நன்கு புரிந்து கொண்டேன். எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. ஆயிஷா கேட்குறாங்க, என்ன எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அம்மா, என் மீது நீங்கள் எப்போ கோபமாக இருப்பீங்க, எப்போ சந்தோஷமாக இருப்பீங்க எனக்கு தெரியும்னாங்க. உலகத்திற்கே வழிகாட்ட வந்த உத்தம நபிகள், உலகத்திற்கே வழிகாட்ட வந்த உத்தம நபிகள் தன் வீட்டில் இத்தனை கலகலப்பான வாழ்க்கைக்கு சொந்தமானவர்கள். நான் அல்லாஹ்வை புரிந்தேன், நான் குர்ஆனை புரிந்தேன், நான் இந்த சமூகத்தின் வழிகாட்டும் வாழ்க்கையை புரிந்தேன், என் மனைவியையும் புரிந்தேன், நான் கோபத்தையும் விளங்கினேன், உங்கள் அமைதியையும் விளங்கினேன். எப்படி யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்டாங்க. கொஞ்சம் சொல்லுங்களேன், என் மேலே நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் ரப்பி முஹம்மதின், இந்த முஹம்மதின் ரப்பின் மீது சத்தியம் என்று சொல்வீர்கள். என் பேரை சொல்வதில் உங்களுக்கு இன்பம். ரப்பி முஹம்மத், ஓ ரப்பி முஹம்மத், இந்த முஹம்மதின் ரப்பின் மீது சத்தியம். பொதுவாக அரபுகள் அந்த சத்தியத்தை சாதாரணமாக மகிழ்ச்சி இன்ப துன்பங்களில் பகிர்வார்கள். இந்த முஹம்மது நபியின் ரப்பின் மீது சத்தியம் என்று நீங்கள் சொல்வீர்கள். என் மீது கொஞ்சம் கோபம் வந்துச்சுன்னா ஒரு ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிம் நபியின் ரப்பின் மீது சத்தியம்னு சொல்வீங்க. நான் புரிஞ்சுக்கிடுவோம், அம்மா கோபமாக இருக்கிறாங்க, அம்மா கோபமாக இருக்கிறதுனால நம்ம பேரை சொல்லலை. அம்மா தெளிவானவங்க, ஆற்றல் மிக்கவங்க, அறிவு உலகம் காலத்தால் மறக்காத மிகச்சிறந்த கல்வி உலகத்தின் கடல் அன்னை ஆயிஷா அழகாக பதில் சொன்னார்கள். ஆமா யா ரசூலல்லாஹ், நல்லவே புரிந்து விட்டீர்கள். ஒன்று உங்களுக்கு தெரியுமா, உங்கள் மீது நான் கோபமான காலத்திலும் உங்களை என் உள்ளத்திலிருந்து நான் எடுக்கவில்லை, உங்களை நான் கோபப்படுவதில்லை, உங்களை விட்டதும் இல்லை, உங்கள் பேரை தான் விட்டுருக்கேன். நாங்கள் தங்களை விடுவதில்லை, ரப்பி இப்ராஹிம் என்று சொல்வேன். அந்த நேரத்தில் கொஞ்சம் கோபம் இருக்கிறதுனால பேரை விட்டுருவேன், ஆனால் கல்பில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னைக்கு நம்ம பொம்பளைங்கள்கிட்ட பேரை மட்டும்தான் சொல்ல மாட்டாங்க. கணவன் பேரை சொல்கிறதெல்லாம் மரியாதை இல்லைன்ட்டு, மற்ற மரியாதை குறைவாக எல்லாம் செய்கிறது. அந்த பேரை மட்டும் பாதுகாத்துக்கிறது. உங்கள் வீட்டுக்காரர் பேர் என்னன்னா சொல்ல தெரியாது. நான் விளையாட்டாக ஒரு செய்தி, ஒரு பிள்ளைங்க பேசிகிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கார் போஸ்ட்மேன் கேட்குறார், உங்கள் வீட்டுக்காரர் பேர் என்னான்னு கேட்டால் சொல்கிறதுக்கு அந்த அம்மா சொல்ல மாட்டேங்க. அவர் கேட்குறேன், நீ சொல்லுமா, வேலையை முடிச்சுட்டு போகணுன்னு. அந்த அம்மா பதில் சொல்லுது, 250 வச்சுக்கோங்க. 250ன்னு அவர் மாப்பிள்ளை பேர் நூறு முகம்மது தான், 100ன்னு சொல்லக்கூடாதுன்னு 250. நான் படித்த செய்தி இது. எதற்கு சொல்லுகிறேன், பெயரை கூட சொல்வதற்கு மரியாதை குறைவு என்று கருதுகிற இந்த உலகில், ஆனால் வாழ்க்கையில் அதை பாதுகாக்காமல் போகிற பெண்மணிகளை நான் ரொம்ப கவனத்தில் எடுக்கிறேன். எனவே பெண் மக்களுக்கு சொல்கிறேன், கணவனின் கண்ணியமும் மரியாதையும், கணவனின் சந்தோஷமும், கணவனின் திருப்தியும், அதற்கு பின்னால் உங்கள் சொர்க்கமே மறைந்திருக்கிறது. ஒரு பெண்ணின் சொர்க்கம் கணவனின் திருப்தியில் மறைந்திருக்கிறது. கணவனுக்கு சொல்கிறேன், நீங்கள் எத்தனை பெரிய தியானம் இருந்தாலும் மாணவி சொல்வார்கள், சொர்க்கத்தை நுகர வேண்டும், ரசிக்க வேண்டும், அடைய வேண்டும், மனைவியின் இன்ப துன்பங்களில் பகிர்ந்த போது கிடைக்கும் என்கிறார்கள். மனைவியுடைய இன்ப துன்பங்களில் தோள் கொடுக்க வேண்டும்.